வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் ஏற்கனவே மார்ச் மாதமே நம்மளுக்கு பயிற்சி நடந்ததையா வாக்கியப்படி இன்ன சாமி திரும்பவும் இந்த பயிற்சி சொல்கிறீங்கன்னா, இது வக்கர பலன். சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இடம்பெறுகின்ற காலம் ஜூலை மாதம், அதாவது 26/7/2026 முதல் 10/12/2026 வரைக்கும் இந்த வக்கரகதி காலம், வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகமாக இந்த காலம் இருக்க போது. சனி பகவான் நம்ம ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அவரே. அவர் எங்கே அமர்ந்திருக்காருன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. கண்ணியத்துடன் இதுவரைக்கும் சனி பகவானால் உங்களுக்கு நன்மை நடைபெறவில்லை என்றால் இந்த ஜூலை மாதத்திலேருந்து எதிர்பாருங்க. ஐயா, நம்ம எல்லாருமே சொல்லிட்டாங்க, என்னங்க லாபம் தருகின்ற இடத்துல சனி பகவான் வந்துட்டார், இன்னும் கொடுக்கல அப்படின்னா, இந்த காலம் அவர்களது பிளானட் இந்த ஸ்லோ அப்படின்னு சொல்கிறோம். 2.5 ஆண்டுகள் அல்லவா இந்த வக்கரகதி காலத்தில் அவருடைய ஸ்பீட்னஸை நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் தேடப்பட்டிருந்த நிகழ்வுகள், இதுவரைக்கும் தேடிக்கொண்டிருந்த நிகழ்வுகள் அனைத்தும் திரும்பவும் தேடுகின்ற அமைப்பாக நாம் பூர்த்தி செய்ய போகிறோம். முன்பு கடன் வாங்கி பிரச்சனை பண்ணி பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம். இந்த கடன் பிரச்சனையை நாம் எவ்வாறு அடைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணி திருப்பி அந்த கடன் அடைக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் எங்களுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் நினச்சிருந்தா, அதிலிருந்து மாற்று கருத்தாக இந்த சனி பகவானுடைய தன்மை இப்பொழுது மாறுபடுகின்றது. முன்பு இருந்த நிலவரங்கள் வேறு, இப்போ இருக்கிற நிலவரம் வேறு. ஏன்னா குருவோட பார்வையில் அவர் சனி பகவான் இருக்கிறதும் இந்த வக்கரகதி காலம் இதுவரைக்கும் நன்மை தராமல் இருந்திருந்தா, ஐயா எனக்கு 3ஆம் மாதந்தே எதுவும் சேஞ்சஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நன்மை தருகின்ற விஷயமாக இந்த வக்கரகதி காலம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலாபலனை தரும், நன்மை ஊட்டும் என்றே சொல்லுவேன். நான் ஒரே வாரம் சொல்லுவேன்னா, உங்களுக்கு யோகாதிபதியே அவர் தான். அவர் 11ஆம் இடம் லாபம் தருகில்லை என்றால் இந்த முறை லாபத்தை தந்துவிட்டு தான் செல்வார். இந்த டிசம்பருக்குள்ளே ஓரளவுக்கு நம்மளுக்கான அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார். அவர் அமர்ந்திருக்கும் இடம் குருவோட வீடு, அதுக்கான பலாபலன் கண்டிப்பாக உண்டு. ராசியின் 3ஆம் பார்வையாக நம்மளை தான் பார்க்குறார். கடன் நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும். எல்லாருக்கும் சில காலம் எல்லாருமே எதிர்பார்க்க, நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியாதா என்ற எண்ணம் எப்பொழுதுமே உண்டு, நம்ம எல்லாருக்குமே உண்டு. நாம் எதையுமே நாம் எதிர்பார்க்காமல் செய்கின்ற நன்மைத்து. ஏன்னா ஜீவன கர்மாவில் தான் நாம் பிறப்பு எடுக்கிறோம். இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சனி பகவான் கர்மகாரகன். நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோம் அதுக்கான கூட்டல் கழித்தல் எல்லாத்தையும் போட்டு இந்த 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டமனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் நாம் ஏன் சொல்கிறோன்னா, இந்த காலத்தில் சனி மகாதசி சனி. ஏன்னா இந்த காலத்தில் நம்மளுக்கு எல்லா விதமான பரிபாலத்தையும் கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பார். குரு பகவானுடைய தசா இருப்பு லெசன் மட்டும்தான் கிடைக்கும். பன்மானத்தை கொடுப்பார். கடைசி குருமகாதசி ராகு புத்தியில் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி எடுத்து போயிடுவார். எல்லா விஷயத்தையும் நாம் எதிர்கொண்டு வரும்பொழுது தான் தெரியும். ஏன்னா அவங்க கொடுக்குறது ஒரு 50 பாகம் தசா புத்தி. இது கிடக்க கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு 60 பாகங்கள் நம்மளுக்கு செல்லுபடி ஆகும். நம்மளுக்கு நல்ல இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருந்து சனி பகவானுடைய பார்வை நன்றாக இருந்தால் நம்ம வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். அவருடைய பார்வை, அதுக்கான அமைப்புகள் நேரடி பார்வையாக நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் பார்க்கப்படுகின்றது. பூர்வ புண்ணியம் வலுக்காதவங்களுக்கெல்லாம் இனிமேல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். வீடு கட்ட ஆரம்பிக்காதவங்களுக்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தன்மை மாறாமல் இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்து கொண்டே செல்லலாம். தடையில்லாத அமைப்பு, வேலையில் ஒரு புதிய முயற்சிகளை ஈடுபடுறது எல்லாமே உங்களுக்கு சாதகத்தை தரும். எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் மனமழுகும் இல்லாமல், அதாவது மனசாட்சிக்கூட தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்கிறவங்களாம் இல்லை. இனிமேல் அந்த மனசாட்சியோடு நீங்கள் எந்த வேலையும் தொடங்கினாலும் வெற்றி பெறும். ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்ருக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம், ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்மையான ஒரு வார்த்தை, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அது சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வாங்க. இந்த நேரம் கொஞ்சம் சற்று தாமதமாக தருகின்ற அமைப்புகளாக இருக்கும். சில விஷயங்கள் நம்மளை எதிர்த்து வச்சா அது பின்னோக்கி சென்றிருந்தால் இது பிறகு மாறிக்கிடுகின்ற காலமாக மாறப்போகுது. சனி பகவான் தான் கோர்ட்டு கேம்பு வம்பு வஸ்கு எல்லா வழக்குகளும் அவர் தான் கொடுப்பார். இந்த 7.5 சனி காலத்திலையும் சரி, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன்மை தருகின்ற லாபம் தருகின்ற இடத்துல சனி பகவான் இருந்து வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம். இது வரைக்கும் வரல சாமி, எனக்கு ஒரு பெத் அமௌண்ட்டு கூட வரல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் சனி 11 வந்துடுச்சு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த பாக்கியம் தருகின்ற விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் தருகின்ற பாதைகள் வகுத்து செல்லும். கவலை கொள்ளாதீர்கள், பொறுமையோடு இருங்க. இந்த காலம் உகந்த காலமாக தொட்டவை அனைத்தும், அதாவது கெட்டது அனைத்தும் விலகப் போது நன்மையும் நடைபெறும். வேகம் எடுக்கும். இது வரைக்கும் உழைப்புக்கு நாம் கொடுக்காமல் இருந்தால் முக்கியத்துவம், இனிமேல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கிடைத்துகின்ற அமைப்பாகும். இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இனிமேல் மீட்டெடுக்கக்கூடிய காலம். தொடர்ச்சியாக இது வரைக்கும் கிடைக்கலங்க, நான் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இனிமேல் மீட்டெடுக்கக்கூடிய காலத்தை கண்டிப்பாக தரும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும்
உடல் அமைப்பு, வயது மூப்பில் இருக்கிறவங்களாம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையும் நாம் கற்றுக்கொண்டு இருக்கோம். 3ஆம் பார்வையாகவும் பார்த்துட்ருக்கார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் 8ஆம் இடம் விருத்தி அடையும் என்பது தனி பகவானுடைய அமைப்பு. அவர் பார்வை அந்த 10ஆம் பார்வை பாக்கியம் தருகின்ற பார்வை. எந்த இடத்த பார்க்குறாரோ அதை விருத்தி கொடுத்துருவார். அப்போது இந்த காலம் உகந்த காலமாக, கண்டிப்பாக உகந்த காலம்தான். கடன் சார்ந்த விஷயம் என்பது சொல்லக்கூடிய அமைப்புகள் உற்பத்தி தரன் போல் நம்மளுக்கு இது வரைக்கும் அதிகமாக காணப்படலாம். இனிமேல் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. கேட்டதெல்லாம் கிடைக்கணும். முதல்ல கடன் வாங்கிறதுக்காக ஒரு பாக்கியமாக இருக்கணும். நம்மக்கிட்ட கடன் என்பதும் வரவே, அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த லாங் டர்மில் நாம் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது வரைக்கும் கேட்டிருக்கேன், யாரும் கொடுக்கல, இப்போயாவது கொடுப்பாங்களா நாம் தொழில் செய்கிறதுக்குன்னா கண்டிப்பாக உண்டு. லோன் அரேஞ்ச்மெண்ட்டு, பேங்க்கில் லோன் எதிர்பார்த்துறவங்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிறது. வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனத்தை எடுக்கும். 11 என்பது லாபம் மட்டும் இல்லை, பாதகஸ்தம் தரும், பாதகத்தையும் தரும். நாம் எல்லாத்தையும் ஒரு இடத்தமாக பார்த்து நாம் சொல்லக்கூடாது. வயது மூப்பு, வெளியூர் பயணங்கள், இதை மாதிரி விஷயங்கள், அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. நம்ம வாழ்க்கையில் நிறைய தெளிவான பாதை எப்படா நடந்து நாம் கீழே எப்போ விடுறோமோ அப்போ தான் கிடைக்கும். தெளிவான பாதையை நம்ம காட்டுறதுக்கான அமைப்புகள் அப்போ நம்மளுக்கான கிடைக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இப்பொழுது ஆரம்பிக்க போது. 7ஆம் மாதத்துலேருந்து ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். செயல்படாமல் இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் சுயரிதமாக செயல்படக்கூடிய காலமாக மாறப்போது இந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலம். 5ஆம் இடத்தை நேரடியாக பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் குழந்தை இல்லை, பெற்றவங்களுக்கு நம்மளுக்கு கேட்ட பதில் தான் சொன்னால் பேரம்பேத்தி இல்லைன்னு சொல்கிறோம்ல. இந்த குழந்தை சார்ந்த விஷயம், பேரம்பேத்தி இல்லை, நம்ம வீட்டில் மழைச்சத்தம் கேட்கலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இனிமேல் கிடைக்கின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த வக்கரகதி காலத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலங்கள் அதிகமாக கிடைக்க போது. மனசில் இருந்து வந்த பாரம் விலகும். ஓரளவுக்கு தோழமையாக நம்மளுக்கு இது வரைக்கும் பாராட்டாதவங்க, சப்போர்ட் பண்ணாதவங்களாம் இனிமேல் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். விற்காத சொத்துக்கள் இனிமேல் பூர்வீகத்தில் இருந்தால் அதெல்லாம் விற்கிறதுக்கான பாக்கியம் ரிஷபராசிக்கு ஏற்பட போகுது. தன்னலமற்ற சேவையில் ஆலய நிர்வாகங்களை நிர்வகிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இப்பொழுது கிடைக்கும். இது வரைக்கும் பொறுப்பே எனக்கு கொடுக்கல, கட்சியில் பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம், ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பொறுப்பு, செயல்தட்டம் எல்லாமே கிடைக்கின்ற வாய்ப்புகள். கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. ஏன்னா இடைநிலை சார்ந்த விஷயங்கள், உயர்நிலை கல்விகளை கொஞ்சம் தடை ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். மற்றபடி எந்த விஷயத்துக்கான அமைப்புகளும் உங்களுக்கு தடையில்லை. வேலையில் முழு மூச்சோடு செயல்படுங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றி தருகின்ற வாய்ப்புகள் தொடர்ச்சியாக காணப்படும். நம்மளுக்கு ஜூலையிலேருந்தே நம்மளுக்கு எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி தருகின்ற விஷயங்கள் காணப்படுற மாதிரி கண்டிப்பாக உண்டு. வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு வருமானம் நம்மளை கையில் கொடுத்துன்னே இருக்கும். கவலை கொள்ள தேவை. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.